ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கன்னட சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லராக ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் பிளிங்க். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு பேர் பார்த்திங்க அப்படின்னா அபூர்வா. ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான வேலை இல்லாமல் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படி வந்து அவரோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ எந்தளவுக்கு இவரோட நிலைமை இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இவருக்கு ஒரு லவர் இருக்காங்க. ஸோ இவருக்கு எதாவது பணம் தேவைப்பட்டாலும் கூட அவங்க லவர் தான் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 2000 கொடுப்பா, 3000 கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தேவையான பணம் கூட அவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இவருடைய நிலைமை இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இவரால் ரொம்ப நேரத்துக்கு கண்ணை வந்து சிமிட்டாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவருக்கு தெரியுது. இவருக்கு அந்த பவர் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய லைஃப்பில் என்ன மாதிரியான மர்மங்கள் இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தை எடுத்த ஒரு டேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீநிதி பெங்களூர் அப்படிங்கிறவர். இந்த படம் அவருடைய ஃபர்ஸ்ட் படம். ஆனால் இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா அப்படி சொல்லவே மாட்டீங்க. ஸோ வேறு லெவலில் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 35-40 நிமிஷம் என்னதையா சொல்ல வராங்க கதை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோ யார், ஹீரோயின் யார், ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஏன் அந்த மாதிரி இருக்கார் அப்படிங்கிறதே வந்து ஒரு 35-40 நிமிஷத்துக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் மெயினான ஒரு கதைக்குள்ளேயே போவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் செகண்ட் ஹாஃப் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக போகும் இந்த படம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.